வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு டெஃபனிஷனை பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் அ மேட்ரிக்ஸு? மேட்ரிக்ஸு இஸ் அ ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் gives us information about the number of rows and columns that a matrix has. ஸோ அதுதான் அந்த ஆர்டர் இன்ஃபர்மேஷன். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம், போன லெக்சரில் பார்த்தோம். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். மேட்ரிசஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, வெவ்வேறு வகை இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி வகைப்படுத்தி வச்சுருக்காங்கன்னா, நம்ம மேட்ரிசஸை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, அதாவது கையாள்வதற்காக, எளிதில் கையாள்வதற்கு அதுக்கெல்லாம் பேர் கொடுத்து வச்சுருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரோ மேட்ரிக்ஸ் நம்ம மேட்ரிக்ஸ் தியரியில் ரோ மேட்ரிக்ஸ் படிப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஹையர் செகண்டரி 10th படிக்கிற பசங்க, ஹையர் செகண்டரி +1 +2 படிக்கிற பசங்க எல்லாமே ரோ மேட்ரிக்ஸ் சொல்லலாம். காலேஜ் படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தவங்க அந்த ரோ மேட்ரிக்ஸே என்ன பண்ணலாம், ரோ வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சிறந்த பதமாக இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், ரோ மேட்ரிக்ஸே சொல்லுவோம். ரோ மேட்ரிக்ஸ் இஸ் எ மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் ரோ. ரோ மேட்ரிக்ஸில் ஒரு ரோ தான் இருக்கணும். அண்டு எத்தனை காலம் வேணால் இருக்கலாம், எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கலாம். இட் கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ். எ ரோ மேட்ரிக்ஸ் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் ரோ, வேரஸ் இட் மே ஹேவ் எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஏங்கிற மேட்ரிக்ஸ் பாருங்கள், 1 7 9 -6. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்குது, ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர்? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ரோ இருக்குது, ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. பாருங்கள், R1 ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது, R1. எத்தனை காலம் இருக்குது பாருங்கள், இது பாருங்கள், இது காலம் C1, இது C2, இது எத்தனை இருக்குது C3, இது எத்தனாவது C4. அப்போ எத்தனை, 1 ரோ 1/4. ஸோ A இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1/4. A இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1/4. ஸோ பாருங்கள், ரோ மேட்ரிக்ஸாக இருந்தால் நம்பர் ஆஃப் ரோஸ் ஒன்றா தான் இருக்கணும். காலம் எத்தனை வேணா இருக்கும். இதுதான் ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸை நம்ம எப்படியும் சொல்லலாம், ரோ வெக்டார் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. பிங்கிறது √2 π. பிங்கிற மேட்ரிக்ஸ் √2 π. இதில் எத்தனை ரோ இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஸோ இருக்குங்களா, ஒரு ரோ தான் இருக்குது. எத்தனை காலம் இருக்குது பாருங்கள், எத்தனை காலம் இருக்குது, C1 இருக்குது, C2. ஸோ 2 காலம். ஸோ வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ்? 1/2. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 1/2. அப்போ போத் ஏ, அப்போ ஏவும் பியும் ரெண்டுமே என்னது, ரோ மேட்ரிக்ஸஸ். ஏன்னா எத்தனை ரோஸ் இருக்குது, ஏலையும் ஒரு ரோ தான் இருக்குது, பிலையும் ஒரு ரோ தான் இருக்குது. ஆனால் எத்தனை காலம் வேணா இருக்கலாம். ஏக்கு எத்தனை காலம் இருக்குது, 4 காலம் இருக்குது. ஆனால் பிக்கு 2 காலம். ஸோ ரோ மேட்ரிக்ஸாக இருந்தால் கண்டிஷன் என்ன, ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்தால் அது ரோ மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். எத்தனை காலம் இருக்கலாம், எத்தனை காலம் வேணும்னா இருக்கலாம், அதுதான் ரோ மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ அதே மாதிரி ரோ மேட்ரிக்ஸ் பார்த்த மாதிரி காலம் மேட்ரிக்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ ரோ மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொன்னோம், ரோ வெக்டார் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி காலம் மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்லலாம், காலம் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் ஏ காலம் மேட்ரிக்ஸ்? காலம் மேட்ரிக்ஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் காலம். ஒரு காலம் தான் இருக்கணும். அண்ட் எனி நம்பர் ஆஃப் ரோஸ். ரோ மேட்ரிக்ஸாக இருந்தால் ஒரு ரோ தான் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி காலம் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டிங்கன்னா ஒரு காலம் தான் இருக்கணும். இட் ஷுட் ஹேவ் ஒன்லி ஒன் காலம். ஸோ எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி எ காலம் மேட்ரிக்ஸ் இஃப் இட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி one column but any number of rows. It may have any number of rows. ஸோ இதுதான். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ணுவோம், எழுதி காட்டுவோம். பாருங்கள், இது எத்தனை ரோ இருக்குது, ஒரு ரோ, ஃபஸ்ட்டு ரோ. இது எத்தனாவது ரோ, இது 2வது ரோ, இது 3வது ரோ, இது 4வது ரோ. ஸோ மொத்தம் 4 ரோ இருக்குது. எத்தனை ரோ வேணால் இருக்கலாம். ஆனால் காலம் எத்தனை இருக்குது, how many columns are there for the matrix C? It has got only one column. That is why it is called column matrix. Likewise D பாருங்க, இங்க எத்தனை இருக்கு, ஒரு ரோ, first row, this is second row. So it has got 2 rows there இருக்கு. How many columns it has got? It has got only one column. So that is why it is called column matrix. Therefore what is the conclusion? Both C and D are column matrices because they have
exactly one column, but they may have any number of columns, but in this case C has, sorry, any number of rows. In this case C has 4 rows and D has 2 rows, whereas number of columns of C ஓட columns எத்தனை, ஒரு காலம் தான். D ஓட காலம் எத்தனை, ஒரே ஒரு காலம் தான். அதனால தான் அதுக்கு பேர் காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஆர் காலம் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வரைக்கும் ரோ மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், காலம் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் a matrix. Square matrix is a matrix in which the number of rows is equal to number of columns. So எந்த ஒரு மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சமமாக போதோ அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் எவ்வளோ ரோஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஏ அப்படிங்கிறது வந்து 10, இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எப்படி இதுக்கு எப்படி எத்தனை ரோஸ் இருக்குது, இதுக்கு ஒரே ஒரு ரோ தான் இருக்குது, R1. எத்தனை காலம் இருக்குது, ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ், 1/1. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸும் 1 காலமும் 1, அப்போ ரெண்டும் ஈக்குவல் தானே. நம்பர் ஆஃப் ரோஸும் 1 காலமும் 1, ரெண்டும் ஈக்குவல். அதனால ஏ இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னு சொல்லலாம். இது 1/1 சொல்ல வேணாம், ஸ்கொயர் சொன்னதுனால ரோவும் காலமும் சமமாக போனதுனால ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1. இப்போ பி எடுத்துக்கோங்களேன், பிக்கு எத்தனை ரோ இருக்குது பாருங்கள், 1 2 ஃபஸ்ட்டு ரோ, 11 5 செகண்ட் ரோ. ஸோ 2 ரோ இருக்குங்களா. அதே மாதிரி 1 11 ஃபஸ்ட்டு காலம், 2 5 செகண்ட் காலம். அப்போ எத்தனை இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸும் 2, நம்பர் ஆஃப் காலம்ஸும் 2. தேர்ஃபோர் இட் இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. பி இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டீங்களா, மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2/2 சொல்ல வேணாம், 2 சொன்னாலே போதும். அதே மாதிரி சின்னு மேட்ரிக்ஸ் எடுங்க, ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐ. அப்போ மொத்தம் 3 ரோ இருக்குது, ஏபிசி ஃபர்ஸ்ட் ரோ, டிஇஎஃப் செகண்ட் ரோ, ஜிஹெச்ஐ தேர்ட் ரோ. அதே மாதிரி ஏடிஜி ஃபர்ஸ்ட் காலம், பிஇஹெச் செகண்ட் காலம், சிஎஃப்ஐ தேர்ட் காலம். அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக போனதுனால சி இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வாட் இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லணும்னா அதில் இருக்க நம்பர் ஆஃப் ரோஸும் அதில் இருக்க நம்பர் ஆஃப் காலம்ஸும் சமமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சமமாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் என்ன சொல்லிடலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அடுத்து இன்னொரு மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்கொயரு இல்லை ரெக்டாங்கிள் இது வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி டயக்னல் போடுவீங்கள்ல, இந்த மூளை விட்டங்கள் சொல்லுவோம் தமிழில். ஸோ இதுதான் டயகனல்ஸ். ஸோ இந்த டயகனல் வச்சு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஏங்கிறது என்ன, நம்ம ஜென்ரல் ஃபார்முலா எழுதுன மாதிரி A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொன்னோம்ல, அது ஜென்ரல் M/N சொல்லியிருப்போம். இங்கே A33. அப்போ இங்கே எத்தனை ரோஸ் இருக்குது பாருங்கள், எத்தனை ரோஸ் இருக்குது இந்த இடத்துல, இந்த மேட்ரிக்ஸ்க்கு. முதல்ல இது R1, இது செகண்ட் ரோ R2, இது R3, தேர்ட் ரோ R3. எத்தனை காலம் இருக்குது, C1 C2, இது C3. அப்போ எத்தனை ஆர்டர்னா வந்துடும், 3/3. அப்போ இட் இஸ் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர், A இஸ் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த டயக்னல் இருக்குல்ல, இதை தான் நம்ம லீடிங் டயக்னல் சொல்லுவோம். இது இந்த டயக்னலை தான் லீடிங் டயக்னல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. A11 பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், A11 பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ளூ கலரில், A11 A12 ஆரோவும் வருது பாருங்கள், A11 A22 A33. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆன் த லீடிங் டயக்னல் ஆர் மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் the elements இருக்கு இல்லையா, A11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்டு, செகண்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட்டு, தேர்ட் ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட்டு, அப்புறம் ஃபோர்த், ஒருவேளை இன்னும் பெருசாக போச்சுன்னா மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் 4ஆக போச்சுன்னா ஆர் 4/4 போச்சுன்னா ஃபோர்த் ரோ ஃபோர்த்து காலம், ஃபிஃப்த் ரோ ஃபிஃப்த்து காலம், அப்படி அண்ட் ஸோ ஆன். அதெல்லாம் எங்கே இருக்கும், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் லீடிங் டயக்னலில் இருக்கும், ஆர் கால்டு லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ். தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்டு லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ். எப்படி இந்த இடத்துல இருக்க மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க இந்த லீடிங் டயக்னலுக்கு மேலே இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ். ஸோ A11 A22 A33 A44 A55 அப்படி போகிறது. தே ஆர் ஆல் கால்ட்
லீடிங் ஆர் மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், லீடிங் டயக்னல் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிறது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏன்னா 1 4 ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ, 7 5 செகண்ட் ரோ. ஸோ 2 ரோ இருக்குது. 1 7 ஃபஸ்ட்டு காலம், 4 5 செகண்ட் காலம், 2 ரோ 2 காலம் இருக்குது. அப்போ லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ் யார்? லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1ம் 5ம். ஸோ 1 and 5 are called leading diagonal elements. Leading diagonal elements, they lie on the leading diagonal. சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? ரொம்ப முக்கியமான மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்த முக்கியமான மேட்ரிக்ஸ். இது ஏன் முக்கியம்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மேட்ரிக்ஸ் முக்கியம். இன்ஃபேக்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மேட்ரிக்ஸ் தியரி படிக்கணும்ல, ஒரு ஸ்டேஜில் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அதை டயக்னல் மேட்ரிக்ஸாக மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம ட்ரையே பண்ணுவோம். அது உங்களுக்கு படிக்கும்போது தெரியும். ஸோ ஓகே, டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு முதல்ல இப்போ பார்ப்போம். டயக்னல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, டயக்னல் மேட்ரிக்ஸுங்கிறது எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி அ டயக்னல் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் டயக்னல் மேட்ரிக்ஸாக போக முடியும். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் டயக்னல் மேட்ரிக்ஸாக போக முடியும். அதில் மெயின் லீடிங் டயக்னலை தவிர்த்து மற்றதெல்லாம் என்னவா இருக்கலாம், ஜீரோவாக போயிடணும். லீடிங் டயக்னலை தவிர்த்து மற்றதெல்லாம் என்னவா போயிடணும், ஜீரோவாக போயிடணும். அதாவது ஏஐஜே ஜீரோ ஆகிடணும். எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர் ஆல் ஜீரோ. எப்போ ஐயும் ஜேவும் சமமாக இல்லாதப்ப அது எல்லாம் ஜீரோவாக போயிடணும். நோட் தட் சம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த லீடிங் டயக்னல் மே பி ஜீரோ பட் நாட் ஆல். அதாவது என்ன சொல்லலாம், லீடிங் டயக்னலை தவிர்த்து மற்றதெல்லாம் ஜீரோவாக போயிடணும். இங்கே பாருங்கள், இது 8 -3 11 இதுதான் லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ். அதை தவிர்த்து பாருங்கள், இந்த 3 எலிமெண்ட்டும் ஜீரோ, இந்த 3 எலிமெண்ட்டும் ஜீரோ. டயகனலை தவிர்த்து மற்றதெல்லாம் ஜீரோவாக தான் இருக்கணும். லீடிங் டயக்னல் தவிர்த்து மற்றதெல்லாம் ஜீரோவாக தான் இருக்கணும். லீடிங் டயக்னல் ஜீரோ இருக்கலாமா? 1 2 இருக்கலாம். ஆனால் லீடிங் டயக்னல் முழுக்க ஜீரோவாக போகக்கூடாது. சரிங்களா? இதுதான் என்னது, டயக்னல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் முதல்ல ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மெயின் லீடிங் டயக்னலில் மட்டும் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்கணும். மற்றது எல்லாம், அதாவது லீடிங் டயக்னலை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் ஜீரோ எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? மற்றது எல்லா இடத்துலையும் ஜீரோ எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸ் இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் ஆல் elements other than the leading diagonal must be zero and some of the elements in the leading diagonal may be zero. Some of the elements in the leading diagonal may be zero. அப்படி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், டயக்னல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 8 -3 11 இதுதான் லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ். அதை தவிர்த்து இதெல்லாம் ஜீரோ. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1 1 பாருங்கள், லீடிங் டயக்னலில் ஒரு ஜீரோ இருக்கலாம், எல்லாமே ஜீரோவாக போகக்கூடாது. இங்கே கூட ஜீரோவாக இருக்கலாம், 1 0 0 கூட இருக்கலாம், மற்ற எல்லாமே ஜீரோ போகக்கூடாது. புரியுதுங்களா? அது அப்போ 1 1 0 லீடிங் டயக்னலில் 1 or 2 எலிமெண்ட்ஸ் மே பி ஜீரோ பட் நாட் எவரி எலிமெண்ட் இந்த லீடிங் டயக்னல் இஸ் ஜீரோ இருக்கக்கூடாது. பட் டயக்னலை தவிர்த்து மற்றது எல்லாம் இது பாருங்கள், இந்த 3 எலிமெண்ட்டும் ஜீரோ, இந்த 3 எலிமெண்ட்டும் ஜீரோ. அப்படி இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் என்னது, டயக்னல் எலிமெண்ட். இந்த கண்டிஷனை தான் இங்கே எழுதிருக்கோம் நம்ம. இந்த கண்டிஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போமா? இந்த கண்டிஷனை கொஞ்சம் நம்ம டீகோட் பண்ணுவோமா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். A1 2ன்னு போட்டால் வச்சுக்கோங்களேன், அது என்னது, ஐ எவ்வளோ, ஐ தான் ரோ எலிமெண்ட்டு. ஜே எவ்வளோ, ஜே வந்து 2, ஏன்னா இது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். அப்போ ஐயும் ஜேவும் சமம் இல்லைல்ல, 1 is not equal to 2ல, அப்போ அது ஜீரோவாக போயிடணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், இந்த எலிமெண்ட் ஜீரோ தானே, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் ஜீரோ தானே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், A1 3 போட்டிங்க வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து ஜீரோ ஆகிடும். ஏன் தெரியுமா, ஐ எவ்வளோ 1, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் வந்து 1ன்னு சொன்னாலே ஃபஸ்ட் இண்டெக்ஸு, ஜே வந்து 3. இப்போ 1 3 சமம் இல்லைல்ல, தே ஆர் நாட் ஈக்குவல்ல, அப்போ அந்த எலிமெண்ட் ஜீரோ, ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட் ஜீரோ ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் ஜீரோ ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இதை எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த எலிமெண்ட் என்ன எலிமெண்ட்டு, ஏ, இது ரெண்டும் என்னது, A21 தானே. அப்போ ஐ எவ்வளோ நமக்கு 2, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே எவ்வளோ நமக்கு 1, இதுதான் ஐ, இது ஜே, அது ரெண்டும் சமம் இல்லைல்ல, அதனால் இது ரெண்டும் ஜீரோ ஆகிடுச்சு பாருங்கள். இதுவும் ஜீரோ ஆகிடுச்சு, இதுவும் ஜீரோ ஆகிடுச்சு. இது என்ன பொசிஷனு, செகண்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ A23 யார், இந்த எலிமெண்ட்.
A23 இந்த எலிமெண்ட். அப்போ A23 I எவ்வளோ அந்த இடத்துல? I வந்து 2. J எவ்வளோ? 3. 2 is not equal to 3 இல்லை, அதனால 0 ஆயிடுச்சு. இது பாருங்க, இதுவும் 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு எலிமெண்ட். ஸோ அதெல்லாம் ஜீரோவாக போகணும் மஸ்ட்டு. அப்புறம் இந்த மெயின் டயக்னல்ல சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் மே பி 0 பட் நாட் ஆல் 0. சரிங்களா? சரிங்களா? அவ்வளோதான். அதையும் நம்ம கண்டிஷனில் எழுத முடியும், பட் நம்ம இப்போ இதை எழுத வேண்டாம். அடுத்தது என்னன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா என்ன பண்ணணும்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸ் தான். A diagonal matrix, scalar matrix is a diagonal matrix. அடிப்படையில் அது ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸ் தான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இன் விச் அதில் டயக்னல் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதில் இந்த டயக்னலில் இருக்குல்ல, லீடிங் டயக்னலில் இருக்குல்ல, அங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஒரே சமமாக போயிடணும், ஒரே சமமாக போயிடணும். இப்போ பாருங்கள், லீடிங் டயக்னலில் யார் இருக்கா? இங்கே லீடிங் டயக்னலில் இங்கே யார் இருக்கா? இந்த 4, A11 4, A22 4 ரெண்டுமே சமமாக போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே லீடிங் டயக்னலில் யார் இருக்கா? A11 11, A22 11, A33 11 எல்லாமே ஈக்குவலாக போயிடுச்சு. அப்புறம் பாருங்கள், லீடிங் தவிர்த்து மற்றதெல்லாம் ஜீரோவாக போயிடுச்சு. பாருங்கள், லீடிங் டயக்னலில் தவிர்த்து, லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ் தவிர்த்து மற்றதெல்லாம் ஜீரோ போயிடுச்சு. பாருங்கள், இதெல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு. பாருங்கள், அப்போ இது என்ன ஆகிடுது? டயக்னல் மேட்ரிக்ஸாக இருக்குது, லீடிங் டயக்னல் இருக்கலாம் சமமாக இருக்குது. அதனால் இது என்ன மேட்ரிக்ஸ் ஆகிடும்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கே கே கே. அஃப்கோர்ஸ் நான் இது ஸ்கேலார் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா கே என்னவாக இருக்கக்கூடாது? ஜீரோவாக இருக்கக்கூடாது. கே ஜீரோ வந்தால் இது என்ன இருக்குது? ஸ்கேலார் மேட்ரிக்ஸாக இருக்காது, ஜீரோ மேட்ரிக்ஸாக மாறிடும். அப்போ இங்கே என்ன பண்ணோம்? கே வந்து நான் ஜீரோன்னு போடணும் நான். அப்போ தான் இந்த கண்டிஷன். சரிங்களா? அப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள், இது ஏன் ஸ்கேலார்னா மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாம், லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ்லாம் ஜீரோ இல்லை. அண்டு எலிமெண்ட்ஸ் அதர் தென் த லீடிங் டயக்னல், டயக்னலுக்கு மேலே உள்ள எலிமெண்ட்ஸும் ஜீரோ, டயக்னலுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்ஸும் ஜீரோ. அதனால இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்லிடலாம்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இன் ஜென்ரல் நம்ம என்ன பண்ணிடலாம்? பொதுவாக இங்கே பாருங்கள், இன் ஜென்ரல் ஏஸ் ஈக்குவல் டு ஏஐஜே நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதலாம்னு சொன்னோம்ல. ஏஸ் ஈக்குவல் டு ஏஐஜே இஸ் செட் டு பி a ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஏஸ் ஈக்குவல் டு ஏஐஜே இஸ் செட் டு பி a ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இதில் ஒரே ஒரு சின்ன டைப்போ இருக்குது. டைப்போன்னு சொல்ல வேண்டாம், அதை நம்ம என்ன பண்ணுவோம்? M/N வேணால் சொல்லுவோம். என்ன பண்ணுவோன்னா n cross n சொல்லுவோம். is said to be a scalar matrix. இது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எப்போ சொல்லுவோம்னா, பாருங்கள், ஐயும் ஜேவும் சமமாக இல்லாத இடம்லாம், இது பாருங்கள், இதெல்லாம் ஐயும் ஜேவும் சமமாக இல்லாத இடம்லாம் இதெல்லாம் ஜீரோ ஆகிடணும். இதெல்லாம் ஐயும் ஜேவும் சமமாக இருக்காது. ஏன்னா இங்கே பாருங்கள், இது என்னது? A12 1 2 சமம் இல்லை, A13 இது சமம் இல்லை. அதே மாதிரி இது A21 சமமாக இருக்காது, ஐயும் ஜேவும் சமம் இல்லை. பாருங்கள், அதே மாதிரி இது என்னது? A23 சமமாக இருக்காது, இது A31. ஸோ அதெல்லாம் ஜீரோ. ஐஎன் ஜேவும் சமமாக இல்லைன்னா ஜீரோ ஆகிடும். ஐஎன் ஜேவும் சமமாக இருக்கணும்னா கே என்னவாக இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அண்டு முக்கியமான கண்டிஷன், கே என்னவாக இருக்கக்கூடாது? கே நான் ஜீரோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கே வந்து கே இஸ் அ, நம்ம எப்படிங்க வேணால் எழுதிக்கலாம், கே இஸ் அ நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். ஸோ கே ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஐ நாட் ஈக்குவல் டு கே, கே நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸை இப்படி சிம்பிள்ஸில் எழுதிடலாம். இன் சிம்பிள்ஸில் இதை ஈஸியாக எழுதலாம் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான மேட்ரிக்ஸ். இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். இப்போ a square matrix in which all elements in the leading diagonal all என்ன பண்ணணும்? ஒன்றா எண்ணணும். அதாவது ஸ்கேலார் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஆனால் லீடிங் டயக்னல் இருக்கிறதுலாம் ஏதோ நம்பர்லாம் இருக்கக்கூடாது, ஒன்றை தவிர்த்து வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸு இன் விச் த ஸ்கேலாரு மஸ்ட் பி ஒன்றா போகணும். ஸ்கேலார் என்ன போகணும்? ஒன்றா போகணும். ஆர் இப்படி a square matrix in which elements in the leading diagonal are all ஒன்றா போயிடணும். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதில் இங்கே இருக்கிறது எல்லாம் என்ன ஆகணும்? உங்களுக்கு லீடிங் டயக்னல் இருக்கிறதெல்லாம் ஒன்றா போயிடணும். மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக போயிடணும். மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் ஜீரோவாக போயிடணும். இப்போ இதுக்கு ஆர்டர் என்ன பாருங்கள்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தானே. ஸோ 2/2 தானே, அதனால தான் இது I2 சொல்கிறோம். இது என்ன ஆர்டரு? 3/3 இல்லையா, அதனால தான் I3ன்னு சொல்கிறோம். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இதுக்கு பேர் என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதே மாதிரி I1 இருக்குமா அப்படின்னா
எஸ் இருக்கும். வாட் இஸ் I1? I1 என்னவா இருக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு ரோ ஒரு காலம் தானே இருக்கணும். அப்போ 1 தான் இருக்கும். ஸோ இது 1/1 இதுதான் I1. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எனி ஆர்டருக்கு எழுத முடியும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல் 1, ஆல் அதர் எலிமெண்ட்ஸ் ஆர் 0. ஸோ ஜென்ரலாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதிடலாம்? ஐயும் ஜேவும் சமமாக போச்சுன்னா, அதாவது 1 1 A11 A22 A33, அப்போ A11 A22 A33லாம் ஒன்றா போயிடணும். அந்த இடம்லாம் ஒன்றா போயிடணும். மற்ற இடம்லாம் என்ன போயிடணும்? 0 போயிடணும். இது A12, இது பாருங்கள், இது A12 A13, இது A21, இது A23, இது A31 A32. அதாவது சப்ஸ்கிரிப்ட் சமமாக இல்லாததெல்லாம் 0 போயிடணும். சமமாக இருக்கிறதெல்லாம் 1 1 வந்துடும். ஸோ இது என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஏன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் படிச்சிருக்கோம் இல்லையா? ரியல் நம்பர் சிஸ்டம், நம்ம நம்பர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இன்டீஜர்ஸு, ரியல் நம்பர்ஸு, ரேஷ்னல் நம்பர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த நம்பர் சிஸ்டம்லாம் 1 வச்சு யாரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? அந்த நம்பர் தானே வரும். அந்த நம்பர் தானே வரும். அப்போ இந்த 1 என்ன வேலையை செய்தோ நம்பர் சிஸ்டம், ரியல் நம்பர் சிஸ்டமில் 1 எந்த வேலையை செய்தோ அந்த வேலையை நம்மளோட இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் செய்யும். இது நம்மளோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் சொன்னோம் பாருங்கள். யார் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்? இந்த I1, இந்த I1, I2, I3, இந்த மாதிரி I4 I5 எழுதிக்கிட்டே போகலாம். இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்லாம் எந்த வேலையும் செய்யும்? எந்த வேலையை செய்யலைன்னா, ரியல் நம்பர் சிஸ்டமில் 1 என்ன ரோலை பர்ஃபார்ம் பண்ணுதோ, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 என்ன ரோலை பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த வேலையை இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் செய்யும். அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியாக இதெல்லாம் என்னவா இருக்கும்? நமக்கு அந்த ரோலை பர்ஃபார்ம் பண்ணோம். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா ஒன்றும் இல்லை, 1 5 மல்டிப்ளை பண்ணுங்க, 5 மாறாமல் வந்துடும். அதாவது 1ஓட எதை பெருக்கினாலும் அந்த நம்பர் தான் வரும். when you multiply any number with 1 you will get the same number in real number சிஸ்டத்தில். அப்போ அந்த 1க்கு பேர் என்ன சொல்லுவோம்? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இந்த 1 எந்த ரோலை நம்ம நம்பர் சிஸ்டமில் பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ரோலை இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸஸ் மல்டிப்ளிகேஷன் சமயத்தில் பண்ணும். ஸோ வாட் எவர் த ரோல் பர்ஃபார்ம்டு பை 1 as a multiplicative identity in the real number system will be performed by the identity matrices, corresponding identity matrices in the case of matrix multiplication. ஸோ 1 என்ன ரோலை பர்ஃபார்ம் பண்ணுதோ, 1 எந்த வேலையை செய்தோ மல்டிப்ளை பண்ணும்போது ரியல் நம்பர் சிஸ்டமில் அந்த வேலையை ஐடென்டிட்டி மேட்ரிசஸ் செய்யும். அந்தந்த ஐடென்டிட்டி மேட்ரிசஸ் செய்யும். சரிங்களா? அதனால் ஐடென்டிட்டி மேட்ரிசஸ் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அதை என்ன சொல்லுவோம்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இது என்ன சொல்லுவோம்? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி மேட்ரிசஸை நம்ம என்ன சொல்லுவோம்? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஐடென்டிட்டி மேட்ரிசஸ் ஆர் சிமிலர், அதான் இங்கே அதை தான் சொல்லியிருக்கேன். ஐடென்டிட்டி மேட்ரிசஸ் ஆர் சிமிலர் டு தி நம்பர் 1 இன் செட் ஆஃப் இன்டீஜர்ஸில், நேச்சுரல் நம்பர்ஸில் ஆர் ரியல் நம்பர்ஸில் எட்ஸெட்ரா. எங்கெல்லாம் 1 மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியாக ஒர்க் ஆகுதோ அந்த இடத்துல 1 என்ன ரோலை பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ரோலை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிசஸ் பர்ஃபார்ம் பண்ணோம் மேட்ரிக்ஸ் சிஸ்டமில் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாதிரி 1 மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த முக்கியமான மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன? எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி அ ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ் எப்போ? இஃப் ஆல் இட்ஸ் எலிமெண்ட்ஸ், அந்த மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் மெம்பர்ஸும் என்னவா போயிடணும்? எல்லா மெம்பர்ஸும் ஜீரோவாக போயிடணும். எல்லா மெம்பர்ஸும் ஜீரோவாக போயிடணும். அது மேட்ரிக்ஸ்க்கு எந்த ஆர்டர் வேணால் இருக்கலாம். மேட்ரிக்ஸ்க்கு எந்த ஆர்டர் வேணும்னா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆர்டர் நமக்கு? இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் என்ன? 1/1 இருக்கலாம், 1/1 இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்க என்ட்ரி என்னது? 0. இதுக்கு என்ன ஆர்டரு? 2/2. எல்லா எலிமெண்ட்ஸும் 0. இது என்னது? 2/3. எல்லா எலிமெண்ட்ஸும் 0. எல்லா எலிமெண்ட்ஸும் என்ன ஆயிடுச்சு? 0. வாட் எவர் மே பி தி ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், இஃப் எவரி என்ட்ரி இன் த மேட்ரிக்ஸ் இஸ் 0, அதாவது மேட்ரிக்ஸில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 0வாக போயிடுச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜீரோ மேட்ரிக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் நம்பர் சிஸ்டமில் ரியல் நம்பர்ஸில் பாருங்கள், 5ஓட 0வை ஆட் பண்ண என்ன வரும்? 5 தானே வரும், மாறாமல் வரும்ல. எந்த ஆர்டரில் ஆட் பண்ணாலும் அந்த வேலையை இந்த ஜீரோ மேட்ரிக்ஸ் செய்யும். இப்போ இங்கே 0 என்ன ரோலை பர்ஃபார்ம் பண்ணுதோ ரியல் நம்பர் சிஸ்டமில்
இந்த ஜீரோ எந்த வேலையை பெர்ஃபார்ம் பண்ணுதோ the same job is done by the zero concerned zero matrices in the matrix system. ஜீரோ என்ன வேலையை செய்தோ அந்த வேலையை என்ன பண்ணோம், மேட்ரிக்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணோம், மேட்ரிக்ஸ் சிஸ்டம்ல யார் பண்ணுவா, ஜீரோவோட வேலையை யார் செய்வா, ஜீரோ மேட்ரிக்ஸ் செய்யும். ஜீரோ வேலையை ஜீரோ மேட்ரிக்ஸ் செய்யும் எப்போ ஆட் பண்ணும்போது. அதனால இந்த ஜீரோ மேட்ரிக்ஸ் பேர் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஜீரோ மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்லலாம், அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதை நான் எழுதலை, நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ ஜீரோ மேட்ரிக்ஸு நமக்கு என்னவா இருக்கும், ஜீரோ மேட்ரிக்ஸு நமக்கு என்னவா இருக்கும், அடிட்டிவ் ஐடென்டிட்டியாக ஒர்க் ஆகும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி அடிட்டிவ் ஐடென்டிட்டியாக ஒர்க் ஆகும். ஜீரோ மேட்ரிக்ஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டியாக ஒர்க் ஆகும். ஒன்று எப்படி ஒர்க் ஆகும், மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியாக இருக்கும். அதாவது நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸஸ்னா இருக்கும், ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், ஒன்னோட ரோலை பெர்ஃபார்ம் பண்ணோம். ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து ஜீரோவோட ரோலை பெர்ஃபார்ம் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னோட ரோல் இஸ் பெர்ஃபார்ம்டு பை. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். A square matrix U is said to be an upper triangular matrix. Said to be an upper triangular matrix if all the elements below the leading diagonal are zero. அப்போ லீடிங் டயக்னலுக்கு கீழே இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோவை பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் பாருங்க, 147க்கு கீழே இருக்க எல்லாம் ஜீரோவை பண்ணணும். பிலோ த லீடிங் டயக்னல் எல்லாம் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், அப்பர் ட்ரையாங்கிள். ஸோ முதல்ல அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், லீடிங் டயக்னலுக்கு கீழே இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோவாக பண்ணணும். அப்படி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த பாருங்க, இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா இந்த பாருங்க, இந்த இடத்துல இதுதான் லீடிங் டயக்னல். லீடிங் டயக்னலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஜீரோவாக பண்ணணும். அதை தான் இங்கே இடத்துல எழுதிடுவோம். இப்போ பாருங்கள், நமக்கு லீடிங் டயக்னல் எலிமெண்ட் இங்கே யார், 1, இங்கே யார் 2. அப்போ லீடிங் டயக்னல் கீழே இருக்க எலிமெண்ட் இது என்னது, 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ்லாம் யார், முதல்ல இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக பார்த்துக்கோங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். அதில் லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ்லாம் யார், 147. அதுக்கு கீழே இருக்க இந்த எலிமெண்ட்ஸ்லாம் பாருங்கள் 0 ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ இது ரெண்டும் U1ம் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதை தான் சிம்பிள்ஸில் இப்படி எழுதியிருக்கோம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறதா இருந்தால் இஃப் ஏஐஜே வந்து என்ன பண்ணணும், நமக்கு ஏஐஜே நாட் ஈக்குவல் டு இல்லை, ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஏஐஜே என்ன பண்ணணும், 0 பண்ணணும் ஃபார் ஐ கிரேட்டர் தென் ஜே. அப்படின்னா என்ன, இந்த சிம்பிள்ஸில் இது சொல்கிறத கொஞ்சம் டீகோட் பண்ணிப்போம். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இந்த மேட்ரிக்ஸை வச்சு நம்ம புரிஞ்சுப்போம். நல்லா பாருங்கள், இங்கே நமக்கு A11 என்ன இருக்குது, 1, A12 என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்புறம் A21 என்ன இருக்குது, 0வாக இருக்குது. அப்புறம் A22 என்னவா இருக்குது, 2வாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது லீடிங் டயக்னலில் A21 என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அதில் ஐங்கிறது என்னது, நமக்கு ஐ வந்து 2, ஜேங்கிறது என்னது 1. அப்போ எப்போ வந்து இந்த ஐ வந்து ஜேவை விட அதிகமாக போதோ, 2 இஸ் கிரேட்டர் தென் 1 தானே, 2 இஸ் கிரேட்டர் தென் 1 தானே, அதிகமாக ஐ ஜேவை விட அதிகமாக போயிடுச்சுன்னா அந்த எலிமெண்ட் நமக்கு இங்கே 0 ஆகிடுச்சா, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் இருக்கணும்னா இந்த கண்டிஷன் ஓகே ஆகும். ஏஐஜே வந்து 0 ஆகிடும், ஐ கிரேட்டர் தென் ஜேவாக போச்சுன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் இருக்கணும்னா இந்த கண்டிஷன் ஓகே ஆகணும். A matrix is said to be an upper triangular matrix. A square matrix is said to be an upper triangular matrix if Aij is equal to 0 for all the subscript or indexes I greater than j. எப்போ வந்து ரோவோட நம்பர் காலமோட பெருசாக போதோ அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் 0 ஆகிடும். அப்போ எதெல்லாம் 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். இது பாருங்கள், இது என்ன பொசிஷனு, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ ரோ 2 காலம் 1 தானே, 2 கிரேட்டர் தென் 1, 0 ஆகிடுச்சு. இது என்னது, தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ரோ வந்து 3, இது வந்து காலம் வந்து 1, 3 கிரேட்டர் தென் 1, 0 ஆயிடுச்சு. இது 3, 2, ரோ வந்து 3, காலம் வந்து 2, அப்போ இதுவும் 0 ஆயிடுச்சு. அப்போ இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் சொல்லலாம். A matrix is said to be lower triangular if all the elements above the leading diagonal are 0. அப்போ இந்த லீடிங் டயக்னல் எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் 0 பண்ணணும். அதே சிம்பிளில் சொல்கிறதா இருந்தால் ஏஐஜே 0 ஐ லெஸ் தென் ஜேவாக போனால், ஏஐஜே 0 ஐ லெஸ் தென் 0 போனால். இப்போ பாருங்கள்,
இந்த லீடிங் டயக்னல் எலிமெண்ட்டு கீழே பாருங்கள், இது பாருங்கள், லீடிங் டயக்னல் எலிமெண்ட் 1 5 11. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், இது 3 0 ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ இது என்ன, இது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அதாவது டயக்னலுக்கு கீழே தான் எலிமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த சிம்பிளை நம்ம திருப்பி என்ன பண்ணலாம், முன்னாடி டீகோட் பண்ண மாதிரியே பண்ணலாம். இது என்ன பொசிஷன் பாருங்கள், இந்த பொசிஷன் வந்து நமக்கு A21 வந்து 0 ஆயிடுச்சு. ஏன்னா I எவ்வளோ இந்த இடத்துல, I வந்து 2, ஏன்னா ரோ சப்ஸ்கிரிப்ட் வந்து 2, காலம் என்னது J வந்து 1. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா காலம் வந்து இது, இது நாட் A21, திஸ் இஸ் A12, திஸ் இஸ் A12, தப்பாக எழுதிட்டேன் நான். A12 இது என்ன வந்துடும், I வந்து I is 1, J is 2. அப்போ I Jவோட குறைச்சலாக இருக்கா இந்த இடத்துல, அப்போ அது இந்த இடம் 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி இதே எடுத்துக்கோங்களேன், இந்த எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, அது என்னது A13, A13 0 ஆயிடுச்சு. ஏன்னா I எவ்வளோ, I 1, J எவ்வளோ 3, அப்போ 1 is less than 3, 1 is less than 3. அப்போ இந்த கேஸ்லேயும் I less than Jவாக இருக்குது, அதனால் இந்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த எலிமெண்ட்டும் அதே தான், அது என்னது A23, ஸோ 2 is less than 3, அதனால இது 0 ஆயிடுச்சு. அப்போ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் இந்த கண்டிஷன் ஓகே ஆகணும், ஃபார் ஆல் I less than J இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ரெண்டு அப்பர் ட்ரையாங்குலர்னா என்னன்னு சொல்லிட்டோம். அப்பர் ட்ரையாங்குலர்னா லீடிங் டயக்னலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 0 ஆகிடணும். அப்பர் ட்ரையாங்குலர் லீடிங் டயக்னலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 0 ஆகிடணும். லோயர் ட்ரையாங்குலர்னா லீடிங் டயக்னலுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் 0 ஆகிடணும். அப்போ அடுத்த கேள்வி வருது, இந்த டயக்னலுக்கு கீழே இருக்க எலிமெண்ட் லோயர் ட்ரையாங்கிளில் 0வாக தான், இது நான் 0வாக தான் இருக்கணுமா? இல்லை, அது எப்படி வேணா இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. 0வாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் டயக்னலுக்கு மேலே இருக்க எல்லா எலிமெண்ட்டும் என்ன போயிடணும், உங்களுக்கு 0வாக போயிடணும். அப்போ தான் நீங்கள் என்ன சொல்லலாம், அதை லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். பட் we do not know about the nature of the elements. இங்கே some of the elements may be 0. அதே தான், the same rule is applicable here also. அப்பர் ட்ரையாங்குலர் இருந்தால் டயக்னலுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் 0வாக போய் ஆகணும். அப்போ மேலே இருக்கிறது some of the elements may be 0, அது எப்படி வேணால் இருக்கலாம், 0வாக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ இந்த டெஃபினிஷனோட நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் நிறைய மேட்ரிக்ஸஸ் இருக்குது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பின்னாடி வரும்போது பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. சரிங்களா? ஓகே.